அட்வான்ஸாக வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு வந்து இனிய தைப்பவங்க. அதனால் நானும் யோசித்து பார்த்தேன் வந்து என்ன இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொல்லியிருந்தேன் பிரச்சனை ஒன்றுமே இல்லை, சின்ன பிரச்சனை தான். என்ன பிரச்சனைன்றது சொல்கிறதா, நோண்டுக்குள்ளே வந்து இப்போ ஒரு அட்டகாசமான ஒரு இந்த வயசுக்கு வந்து நேரடியாக பார்க்கணும். முதல் தடவையாக வந்து போகிறமே எங்களுக்கு செல்ல கூட்டிங்க சந்தோஷம். அப்போ ஆடிட்டு போமே கூட்டின மாடல் உடுப்பு வந்து வண்டி எறியணும். அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து வளமையை போல் வந்து எங்களுடைய புது வீட்டை நிற்கிறாங்க. இன்றைக்கு வந்து புதுசாக வந்து பழைய வீட்டை வந்து நிற்கிறாங்க நம்ம. அப்போ இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி வந்து எங்களோட அம்மா வந்து கேட்போங்க நம்ம போய். அப்போ நிறைய பேர் வந்து கேட்டுருந்தாங்க வந்து, ஏன் தம்பி ஒன்றோட நாளைக்கு அப்புறமா வந்து வீடியோ போட்டு கொண்டிருக்கீங்க, என்ன பிரச்சனை அது பிரச்சனையான்னு சொல்லி கூட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. வந்து நான் சொல்லியிருந்தேன் பிரச்சனை ஒன்றுமே இல்லை, சின்ன பிரச்சனை தான். என்ன பிரச்சனைன்றது சொல்கிறதா, வீடியோ ஒரு நாள் மட்டுக்கு வந்து கஷ்டம்னு சொன்னேன் நம்ம. அதனால என்ன எடுக்குன்னு தெரியல, அதனால அப்படி இப்படி போட்டாலும் பேசுறாங்க கமெண்ட்ஸ்ல. அதை விட வந்து இப்போ முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையிலே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 10,000 சப்ஸ்கிரைபரும் வந்து அதை விட வந்து போக வந்து எங்களுடைய உறவுகளும் வந்து கூட்டிக்கொண்டு போனாங்க. அப்போ இடையால் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாள் நானும் யோசித்து பார்த்தேன் வந்து என்ன இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதான் வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குற ஆக்கள் வந்து கொஞ்சம் வீடியோ பார்க்குறத குறைக்கிறாங்க போல. ஏன்னு சொன்னால், முதல் வந்து நிறைய வியூஸ்லேருந்து லைக்லேருந்து சப்ஸ்கிரைபர்லேருந்து பிரச்சனை இல்லை, சும்மா வந்தது நார்மலாக சொல்லியிருந்தாங்க பயனுள்ள வீடியோ போடுங்க நாங்கள் பார்ப்போம். அதான் உண்மையிலே வந்து எங்களே வந்து பிள்ளை தான். அப்போ அந்த பிள்ளை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்களும் வந்து ஒழுங்கான வீடியோன்னு போடல. இப்போ என்ன சொல்கிறது, 50 ரூபா அதுக்கு போடுறது எல்லாத்தையும் எடுத்து போடுறது. அப்போ உண்மையாக ஒரு கண்டென்ட்டாக போடணும்னு நினைக்கிறது. எப்படியும் ஒரு 5 மாதம் ஒரு வெயிட் பண்ணுங்க. இந்த பிறந்தநாளுக்கு அப்புறம் வந்து என்ன மாதிரி வீடியோ வருமென்னு சொல்லி வெயிட்டா தான் எல்லா வீடியோவும் இருக்கு வேணாம்மா. எனக்கு வந்து கைக்கு ஒரு பொருள் ஒன்று இருக்கு, அது விளங்கி இருக்கு 30 வேணாம்மா. அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு, அப்போ இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதை விட வந்து நாளைக்கு வந்து தைப்பொங்கல் நம்ம. அப்போ அட்வான்ஸாக வந்து எங்களுடைய வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு வந்து இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்ன அப்படி சொல்லிக்கொண்டு, அப்போ நாளை தினம் வந்து பொங்கல்லேயும் வந்து உங்களோட சந்திக்கணும் எல்லா உறவுகளும் சேர்ந்து. அப்போ இன்றைய தினம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்களோட சந்தோஷத்தை விட வந்து எங்களுடைய ஆத்திக்குட்டியோட சந்தோஷம் தான் எங்களுக்கு வேணுமே. அப்படி இருக்கக்குள்ள வந்து நேற்றைய தினம் முந்த நாள் எல்லாம் வந்து ஆத்திக்குட்டின உடம்புனியில் வந்து சரியான பிள்ளைங்க. அப்போ நேற்றைய கூட கொண்டு புறவேட்டை வந்து ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுத்துருந்தேன். என்ன சொன்னால், ஆத்திக்குட்டி காய்ச்சல் வந்து எல்லாருக்குமே தெரியும். வந்து அச்சினுக்கு ஆர்த்திகெல்லாம் வந்து அந்த வெளிப்பு வருதுன்னு. அப்போ இப்போ இந்த காய்ச்சல் வந்து மோசமான காய்ச்சல். அங்கே நாய்க்கு கூட ஒரு நாள் காய்ச்சல் வந்து அடுத்து வந்து செத்து போட்டு சொல்லி லைட்டாக சும்மா சொல்கிறோம். இல்லை இப்போ எலிக்காய்ச்சல் வந்தோடைய தான் அந்த எங்கள்கிட்ட ஒரு அக்காவும் செத்து வேணும் இந்த பருத்திரைகளை வந்து. அப்போ அப்படி சொல்லிக்கொண்டு, அப்போ இன்றைய தினம் வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னடா வீடியோனே சொல்லிக்கொண்டு வீடியோ சொல்கிறேன் இல்லைன்னு ஒன்றுமே இல்லைன்னு. அப்போ இப்போ வந்து இந்த பொங்கலை முன்னிட்டு வந்து எங்கள்கிட்ட வீட்டுக்கு பின்னால் வந்து அதாவது சந்தை, மெயின் சந்தை நம்ம சந்தைக்கு பக்கத்தில் ஸ்கூல் கிரவுண்டுக்குள்ளே வந்து இப்போ ஒரு அட்டகாசமான ஒரு விளையாட்டுன்னு சொல்லலாமே. அட்டகாசமான விளையாட்டு சொன்னால், நான் வந்து முதல் வந்து யூடியூப்பில் டிக்டாக்ல பார்க்குற மாதிரி விளையாட்டு வந்து இப்போ இந்த வயசுக்கு வந்து நேரடியாக பார்க்குறேன் முதல் தடவையாக வந்து. அப்படி ஒரு விளையாட்டு தான் இந்த ஒரு விளையாட்டு. அப்போ என்னன்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம், சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன விளையாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து வெளுக்கிட்டு போகிறோம். அப்போ இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நாங்கள் 4:45 அப்படி போய்ட்டு வந்தேன். அப்போ எங்களுக்கு வந்து வடிவாக தெரியலை, அந்த டைம் வந்து என்ன டைம்னு சொல்லி தெரியலை. அப்போ நாங்கள் சரிமையை தெரு விட்ட போயிருந்தாங்கண்ணே. சரிமையை தெரு விட்ட போய் வந்து தான் கேமராமேன் சாப்பிட்றோம். சரிமையை தெரு விட்ட போட்டோம்னாலும் இப்போ சரியாக அந்த 5 மணிக்கு வந்து எங்களை கூட்ட நிற்கிறோம். அப்போ இன்றைய தினம் வந்து அப்போ இதைத்தான் ஒரு வீடியோ நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். இன்றைய தினம் வந்து ஒரு அட்டகாசமான வீடியோன்னு சொல்லலாம். அதாவது வந்து எங்களோட சந்தோஷத்தை தாண்டி, அதாவது எங்களோட குட்டிமாவனுடைய சந்தோஷத்துக்காண்டி தான் இவ்வளோ நேரமாக இதில் இவ்வளோ நேரமாக காத்திருந்து அந்த இடத்துக்கு வந்து நாங்கள் போகிறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கோம். அதை விட வந்து எங்களோட அர்ஜுனும் வந்து 20-30 சொல்லி அள்ளி வச்சிருக்காங்க. சொன்னால் டிக்கெட் காசு கொடுக்கல, சரியான காசு அதுக்குள்ள போகிறோம். ஓ எப்படி சொல்கிறேன், இப்போ ஒன்று தொட்டா நம்ம எங்கள் 300 கொண்டாகும் அப்படி கொண்டு போகணும். அப்படியான காசு தான் எதுவும் செய்கிறாங்க.
நிக்கிறாளுங்க நாத்தி குட்டிக்கான சந்தோஷம் ஆமா வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஆத்திக்குட்டி சினிக்கு வந்திருக்கேன். அப்போ இன்றைய தினம் வந்து அதை தான் ஒரு வீடியோ நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்களை சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிக்கணும். இப்போ நாங்கள் வந்து உங்களை குட்டிமா பார்த்துட்டு போவாங்க அப்படி கொண்டாங்க கேமராமா ஆத்திக்குட்டி வாங்கிட்டா இந்த செல்லக்குட்டின்னு ஒரு சந்தோஷத்துக்காண்டி தான் நாங்கள் போக போகிறோமே. எங்களுக்கு செல்லக்குட்டின்னு சந்தோஷம் பார்த்துட்டு போமே காசு தானே சொல்கிறோம். அண்ணா பசிக்கிறேன் இங்கே இந்த காசு எடுக்கணும் சரிக்கோ உள்ள வீட்டை நிறுத்திட்டே கொள்ள போ. சரி அப்போ நாங்கள் வந்து வெளுக்கிடுவோமே நான் சொன்னால் டைம் வந்தாச்சு நீ வந்து வீட்டே வந்து போகணுமே நீ அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து நிறைய வேலைப்பாடுகள் நாளை பொங்கல்னு சொன்னேன்னா எனக்கு வேலை அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் டைம் ஆச்சு நம்ம வெளுக்கிடுவோமே. சரி ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து வெளுக்கிட்டோம் வந்து அப்போ எங்களுடைய இந்த ஃபோனும் வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற வயசு வந்துட்டேன்னு மட்டும் முக்கியமாக சொல்லணும். எந்த ஃபோனும் வந்து டிஸ்பிளே போயிட்டுது. என்னோட கதைக்கிற நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் நாளாக வெயிட் லிஸ்ட்டில் போடுவோமே. வெயிட் பண்ணுங்க வரும் பாருங்க எப்படிலாம் பழுக்கிடாதுங்க. இப்போ பாருங்க ஆத்திக்குட்டின மாடல் உடுப்பு வந்து வண்டி எரியணும்னு சொல்லி இல்லை அதான் வந்து உண்மையான ரீசன் வந்து என்ன நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன்னு சொன்னால் இப்போ இந்த மாடல் எல்லாம் வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து இந்த இப்படி வண்டி ஆள் பொத்து பக்கத்தை பாருங்க இந்த வயசுல பக்கத்தை பார்த்தீங்களா ஆள்கிட்ட இப்போ தான் இருக்கணும் என்ன. அப்போ ஒரு மாடல் உடுப்பா ஒரு அண்ணாடு ஆதி இந்த உடுப்புல கார் எடுத்து வந்தது ஆதிக்குட்டி யார் அடுத்தது ஆத்தி அண்ணால பிள்ளை செலக்ட் பண்ணி தந்த ஆத்தி அண்ணாடி ஆத்தி சரி கொஞ்சம் அடுத்தல விட்டோமா அப்ப அடுத்த அந்த உடுப்பு இல்ல இல்ல உண்மை நான் செலக்ட் பண்ண உடுப்பு இந்த உடுப்பு உடுப்புன்னு அம்மனை போய்க்க இந்த உடுப்பு அதுக்கு நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அங்கே அப்படி பொக்குள் தெரியுமே உடுப்பு என்ன மாடல் கவுன் அது டைப் உங்களுக்கு எடுத்து இண்டே கால் போட்டு என்ன. சரி இப்போ டைம் ஆச்சு மாலை ஆயினா வந்து கொஞ்சம் சிக்கல் நாங்கள் கண்ணு விழுந்து நாங்கள் வலிக்கிடுவேன் நான் சும்மா நான் சரி போமே இந்த ஆட்டோ தடி வேணும் இப்போ சொல்ல ஆடு வேணும் ஏன் பொக்கானு வந்து கொஞ்சம் நடக்குதான் நினைக்கிறேன். சரி பொக்கான் போமே பொக்கானுக்குமே சந்தோஷம் பொக்காண்டு வச்சு நல்ல பொக்கான் பொக்கான பாலாத்தில் ஏற்றி போட்டு விழுத்தி விடுறேன் கோபம். சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ட்ரெயினில் வந்து பார்ப்போம் நம்ம எங்கே சென்னையோ மதுரையோ கவுனம்மா அது இப்படி விழுத்தி விட நம்ம மண்டை உடச்சி விடும் எங்கே சென்னைக்கே மதுரைக்கோ போகிறீங்க நான் வரையில ரைட் பாய். ஓமா பாருங்க எப்படி அந்த போன்றாங்க இந்த ஓமா பாய் பாய் பாய். இங்கே வந்து நல்லா தான் இருக்குது இந்த விளையாட்டு வந்துண்ணே வேறு லெவலில் வந்துருக்கீங்க பாருங்க இந்த விளையாட்டு வந்து இந்த ஓமா சுத்து கும்பமா 3 சுத்துறதுக்கு வந்து 750 ரூபா எடுத்து அம்மாங்களுக்கு வந்து 3 பேருக்கு வந்து இந்த பாருங்க. இப்போ முதல் வருஷமாக வந்து எங்களுடைய ஊரில் வந்து இப்படி தான் ஒன்று அமைஞ்சிருக்கு. இது வந்து கண்டியில் இருக்கிறாங்கலாம் வந்து இதை கொண்டு வந்தாங்க இந்த ஓஹோஹோ ஓட்டம் கும்பமா 4 சுற்றினாலே காணும். இந்த ஸ்விம்மிங் பூலில் இதெல்லாம் இருக்குது இந்த இந்த ஃபுல்லாக சுற்றுமா கெஞ்சலாம் வந்து நிறைய ஆக்கணிக்காங்க குழந்தை பிள்ளை அந்த குளிக்க இல்லைங்க.
இந்த நல்லா தான் இருக்கு. இந்த கொஞ்சம் அதை பாருங்க, அது வந்து கடும் விளையாட்டு. அந்த வேறு அங்கே அந்த குழந்தை பிள்ளைகிட்ட சந்தோஷத்துக்காக தான் இப்படி ஒரு விளையாட்டு வந்து இந்த ஓகே. இந்த பாட்டு போட்டு வைக்க, அதனால் வந்து சில வந்து காப்பிரைட் வந்து விழுந்துடும். அப்போ அதனால் வந்து நாங்கள் இதோட வந்து ஸ்டாப் பண்ணுவோம் எங்களுடைய ஓட்டத்தை வந்து. சரி, பாய் 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 பாய். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஆத்திக்குட்டி வந்து ஆத்திக்குட்டி ஆளாம் அழுது இன்னைக்கு ஆத்திக்குட்டி போகல. பிள்ளைண்டி போகல எப்படி? இந்த அஜினங்க அஜின தாங்க வந்து இதெல்லாம் வந்து விளையாட்டு. மண்டையா ஆசை முடிஞ்சுது. மேலே ஒரு கூல அப்படி தொம்மண்டு வேறண்டா பயப்படாயிரா. சரி, நாங்கள் இப்போ எங்கே போனாங்க? கனடாக்கு ட்ரெயினில் கனடா போனாங்க. ட்ரெயின்லையோ? நான் வந்து படிக்கல பார்த்தேன். அந்த கிணத்துக்குள்ளே வந்து மோட்டர் சைக்கிள் ஓடுற வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குமே. நான் பார்க்கணும்னா இந்த விரும்பினா நான் பார்க்கலாம் போட்டுருவேன். இரவுக்கு செய்கிறவங்களா ஆத்திக்குட்டிக்கு வந்து காய்ச்சல் பாத்தி வந்துச்சுன்னா தலைவலுக்கு ஊற போட்டு இரவு தான் செய்வாங்க. அப்போ ஆத்திக்குட்டி அழுதபடியெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் போயிட்டு ஒன்றரை பார்த்துட்டு விட்டு வந்தோம். உண்மையிலே நிறைய குழந்தை பிள்ளைகளுக்கு வந்து அது ஒரு சந்தோஷமா இருக்குது பார்க்கணும். அம்மாவுக்கு நிறைய நாளைக்கு புறம் இல்லை இருக்கேன் அம்மா. நான் போனேன் ரயிலில். ஐயா நிறைய நாளைக்கு புறம்னா சொன்னான். இந்த நாட்களுக்கு ரயில் தானே பாமா இதுக்குள்ள சுற்றி போடுவோம். சுவிசில் ஓடமே இல்லையா அம்மாவுக்கு? சரி, அப்போ ஓகே. இதோட அப்போ சில பேர் வந்து நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு வீடியோன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இது வந்து ஆத்திக்குட்டிக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோண்ணே. ஆத்திக்குட்டி வந்து நிறைய நாளாக ஒரு அழுகையான அதாவது மிஸ்டர் சுமன் வந்து சொன்ன நாள்ல இருந்து அது டெய்லி கேட்டபடி. ஆனால் கேட்டு நான் போனதுக்கு நாங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டாக ஒன்றும் பார்க்கலாம் போச்சு. அதுதான் பாட்டெல்லாம் போட்டாங்க, வீடியோ வந்து எடுக்கலாம். அது ஆத்திக்குட்டி வந்து அழ தொடங்கிட்டு காய்ச்சலன்னு. சரி, அப்போ நாங்கள் இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம். என்ன சாப்பிட்றீங்க? பஞ்சு மிட்டாய். இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.